பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, புதிய நாளை காண செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறைவார்த்தை அது சங்கீதம் 28வது அதிகாரத்திலே 6வது வசனம். கர்த்தருக்கு தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, நாம் புதிய நாளை சந்தோஷத்தோடு காண கிருபை செய்தார் ஆண்டவர். எத்தனையோ பேருக்கு பாருங்களேன், மழை வெள்ளத்தினால புயல்னால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சோமா? நான் நல்லா இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற என்னுடைய சிந்தனை இருக்கிறதா? அல்ல என்னை சார்ந்தவர்களும் என்னை சுற்றியுள்ளவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தை எனக்குள்ளாக இருக்கிறதா? நாம் மற்றவர்களுக்காக இறை வேண்டுதல் செய்வதற்காகவும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய விண்ணப்பத்தை மட்டும் ஆண்டவர் கேட்டா பத்தாதுங்க. என்னுடைய விண்ணப்பத்தை மட்டும் ஆண்டவர் கேட்டால் போதாதுங்க. நான் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நம்ம ஜெபிக்கலாமா அவங்களுக்காக? ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல ஒரு கால சூழ்நிலையை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே தங்குவதற்கு இடம் இல்லாமல், ஆண்டவரே இருப்பதற்கு இடம் இல்லாமல், உணவு கிடைக்காமல், ஆண்டவரே எந்த ஒரு சரியான வசதியும் இல்லாமல், ஆண்டவரே எத்தனையோ பேர் இந்த புயல் வெள்ளத்தினாலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏசப்பா, அவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க ஏசப்பா என்று சொல்லி, எங்களுடைய விண்ணப்பத்தை நீங்க கேளுங்க ஏசப்பா என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். நேசிக்க அன்புத்தே ஏசப்பா, இந்த காலை விளக்காக அன்பு செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, உங்களுடைய கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆமாண்டவரே, எங்கெங்கெல்லாம் மழை பாதிப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் நல்ல ஒரு ஆண்டவரே ஒரு விடுதலையை நீங்க கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, மழை எல்லாமே சரியாகட்டும். ஆண்டவர், இந்த புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாமே சீராகட்டும் ஏசப்பா. உம்மால ஆகும் காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர் நீர். நாங்கள் வந்து உணர்ந்திருக்கிறோம். தேவன் தாமே அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாரையும் நீங்க ஆண்டவரே பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மழையினால எந்த ஒரு சேதமும் ஆண்டவர் அவர்களை மேற்கொண்டு விடாதபடி தேவன் அவர்களை வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மழையினால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு ஆண்டவரே வியாதிகளும் எங்களை ஆட்கொண்டு விடாதபடி தேவன் வேலை எடுத்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இதற்காக ஆண்டவரே அந்த புயலினாலே ஆண்டவரே அந்த வெள்ளத்தினாலே சிக்கி தவித்திருக்கிற மக்களை காப்பாற்றுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் அவங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை தந்து ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே பத்திரமாக மீட்கக்கூடிய தேவ பலத்தை பிள்ளைகளுக்கு நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அப்படியே நீங்க செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய விண்ணப்பத்தை நீங்க கேட்டீங்க, எங்களுடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்தீங்க என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நம்முடைய சத்தத்தின் விண்ணப்பத்தை கேட்டார். ஆமென்.